ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். டேய் என்னடா பண்ற? டேய் என்னதான்டா ஆச்சு அவனுக்கு? டேய் உன்னதான்டா மச்சான், காது கேக்குதா இல்லடா உனக்கு? அஜய், அஜய், டேய் அஜய். மச்சான் அஜய். சொல்லு மச்சான். ஒன்றும் இல்லை மச்சி, நாளைக்கு சண்டைன்றதுனால ஒரு சின்ன பார்ட்டி பண்ணலான்னு இருக்கோம். நாங்கள் 2 பேர் தான். நீயும் வரியா? பார்ட்டிக்கா? என்ன மச்சான் என்ன போய் புதுசாக பார்ட்டிலாம் கூப்பிட்ற? சாரி மச்சான், பழக்கலடா. டேய் நான் சொல்ல இவன் சுத்த வேஸ்ட், இவன் லைஃப் என்ஜாய் பண்ண தெரியாதவன்டா. டேய் அஜய், நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி குடிக்காம நல்லவனா இருந்து என்னத்த தாண்டா சாதிக்க போற? குடிச்சு குடிச்சு குடிக்காத மாதிரி நீ என்ன தர சாதிக்க போற? சாகும்போது குடிக்காரங்கிற பட்டமும் வாழ்க்கை தொலைச்சிட்டுமே அப்படிங்கிற வருத்தத்தோடு தான் சாகணும். மச்சி டென்ஷன் ஆகுதுடா. உன்னை பற்றி எனக்கு தெரியாது, சும்மா விளையாட்டு தான் கேட்டேன். எதுவும் தப்பாக நினச்சிக்க மச்சான். குடிச்சா கெட்டவன், குடிக்கலாம் நல்லவன், குடிக்காரனா பார்த்தாலே எனக்கு பிடிக்காது இப்படிலாம் நான் சொல்லலை. எனக்கு குடிக்க விருப்பம் இல்லை, அவ்வளோதான். ஏமா வெளில உட்காந்துக்கிற? ஒன்றும் இல்லை, சும்மா தான்ப்பா. சாப்பாடு சூடாக இருக்குது, கை கால் கைன் வாடா சாப்பிடுவேன். இந்தாடா. நீ சாப்பிட்டேம்மா? நான் அப்புறம் சாப்பிட்றேன், நீ சாப்பிட்றா. அக்கா ஃபோன் பண்ணியிருந்தா. என்னம்மா? அவங்க வீட்டுக்காரு கம்பெனி சவாரி ஓடுறதுக்கு கார் வாங்க போகிறாராம். அதே டிவில் வாங்குறதோட சொந்தமே வாங்கிடலான்னு முக்கால்வாசி காசை ரெடி பண்ணிட்டாங்களாம். சரி. இன்னும் 2 லட்ச ரூபாய் தேவைப்படுதான். அதை நம்மளை ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கா. எப்பா நான் தர்றேன்னெல்லாம் சொல்ல, தம்பி வந்தால் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். தம்பி வந்தா என்னத்தை கேட்டு சொல்ல போற? உனக்கு தெரியாது இந்த தொம்பி எவ்வளோ சம்பாதிக்கிறான், எவ்வளோ வட்டியை கட்டுறான், எவ்வளோ கடனை கட்டுறான்ட்டு? ஏமா அக்கா தான் இங்கே தூரத்தில் இருக்கா, நம்ம நிலைமை அவளுக்கு தெரியாது. ஆனால் உனக்கு எல்லாம் தெரியும்ல. எல்லாம் தெரிஞ்சு எப்படி உன்னால இப்படி பேச முடியுது? அப்போ காசு கொடுக்க வேணான்றிய நீ? காசு கொடுக்க வேணான்னு சொல்லலை, கடன் வாங்கி கொடுக்க வேணான்னு சொல்கிறேன். ஏற்கனவே அவள் கல்யாணத்துக்கு வாங்கின கடத்தி இப்போ தான் வட்டி முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துட்டு வரேன். இதுக்கு மேலே கடன் வாங்க என்னால் முடியாது. இப்படி சொன்னா எப்படிரா? நம்ம பொண்ணு கொடுத்த இடத்துல நம்ம கௌரவம் என்னடா ஆவறது? ஆமாம், கௌரவம் பொல்லாது கௌரவம். ஏன் வீட்டை சுற்றி கடைக்காரன் வந்து கேட்டு போகுது அப்போ தெரியல உங்கள் கௌரவம்? கூட பிறந்த அக்காவுக்கு சீர் செஞ்சு கல்யாணம் பண்ணுறது என் கடமை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதை நம்ம சக்திக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் பண்ணணும். நம்ம சக்திக்கு மிஞ்சி பண்ணோம் இப்படி தான் கடனில் மாட்டின்னு முழிக்கணும். இப்போ நான் அவங்களுக்கு என்னடா பதில் சொல்கிறது? நீ என்ன வேணால் சொல்லுமா, ஆனால் காசு இல்லைன்றதை மட்டும் தெளிவாக சொல்லிடு. எப்படியோ அவங்களாண்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மரியாதையும் போகுது. என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலை ஏற்று.
அஜய் அஜய் டேய் என்னம்மா? சிலிண்டர் காலி ஆயிடுச்சுப்பா. சிலிண்டர் வாங்கி 25 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே வேலை ஆயிடுச்சு. அதுக்கு நான் என்னடா பண்ணுறது? சிலிண்டர் தயாரிக்கணும்னா தான் நான் போய் கேட்கணும். நம்ம வாழ்க்கையில் நாள் மட்டும் வேகமாக போகுது, ஆனால் நம்ம வாழ்க்கை என்னைக்கு மாறும்னு தெரில. நான் ஜெகனண்ணா. வாபா ஜெய், சொல்லுப்பா. உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஃபுல் சிலிண்டர் தானே இருக்குதுண்ணா? சிலிண்டரா இருக்குதுப்பா, நான் எப்போயே காசு கொடுத்தா கொடுக்குறேன் அஜய். இல்லைண்ணா, இன்னும் 4 நாள் சேலரி வந்துடும். சேலரி வந்ததும் இதுவும் அந்த பேலன்ஸும் சேர்த்து கொடுத்துறேண்ணா. அஜய், அந்த பேலன்ஸ் நீ சேலரி வந்து கொடுத்துருவேன்னு தெரியும்பா. ஆனால் நான் சிலிண்டருக்கு ஏன் காசு கேட்குறேன்னா, நீ காசு கொடுத்தா தான் இன்னொரு சிலிண்டர் வாங்க முடியும். ஏன்னா இன்னொரு தர வந்துருக்குல்ல. தப்பா நினச்சிக்காத அஜய், உன் நிலைமை எனக்கு புரியுது. என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. சொல்லு மச்சான். மச்சான், ஒரு 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் இருந்து அனுப்ப முடியுமாடா? நான் சேலரி வந்தோன்னு கொடுத்துறேன். டேய், அதேண்டா அவ்வளோ தயக்கமாக கேட்குறா? 1000 ரூபாய் தானே, ஃபோனை கட் பண்ணி அனுப்பிச்சுட்றேன். ஆ, எங்கடா போய்ங்கிறா? ஒரு சின்ன வேலை இருக்குதுமா, போயிட்டு வந்துடுறேன். டேய், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கக்கூடாதாடா? ஃப்ரெண்டை பார்க்க போகிறேம்மா. அவனை ஞாயிற்றுக்கிழமை தான் வீட்டில் இருப்பான். இன்றைக்கி போனால் தான் அவனை பார்க்க முடியும். நான் போய் பார்த்து வந்துடுறேன். சாப்பிட்டானே போயேன்டா. வேணாம், நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன். அடங்கே மாட்டேன்றாமா. ஹாய் சார். வாங்க அஜய், உள்ளே வாங்க. ஓகே சார். உட்காருங்க. சொல்லுங்க அஜய், நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? ஹெல்ப்னு சொல்கிறத விட எனக்கு ஒரு புது லைஃபு உங்கள் மூலியமாக தான் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கேன் சார். என்ன அஜய், ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க? உண்மையாக தான் சார் சொல்கிறேன். எங்கள் அப்பா இறந்து 10 வருஷம் ஆகுது. அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் வீட்டில் சாப்பாடு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, சந்தோஷங்கிறது மட்டும் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஆனால் இப்போது எங்கள் வீட்டில் சாப்பாடே இருந்தாலும் அதை நிம்மதியாக சாப்பிட முடியல சார். ஏன், என்ன ஆச்சு அஜய்? கடன், எதுக்கு எடுத்தாலும் கடன் தான். அக்காவுக்கு கல்யாணம் பண்ணுறதுலேருந்து வீட்டுக்கு தேவையான ஒரு சிலிண்டர் வாங்கினாலும் கடன் தான். மாதம் எனக்கு 15,000 ரூபா சம்பளம் சார். அதில் மாதம் நான் 8,000 ரூபா வட்டி மட்டுமே கட்டுறேன். இப்படி எல்லாத்துக்கும் வட்டியை கட்டிட்டு இருந்தா அந்த கடனை படைக்கிறது, எனக்குன்னு ஒரு லைஃப் நான் எப்போ சார் அமைச்சிக்கிறது? இதையெல்லாம் நினைக்கும் போது எப்படி சார் நிம்மதியாக சாப்பிட முடியும்? கடன் அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி சார். நீச்சலே தெரிஞ்சிருந்தாலும் அதில் ஒரு சிலரால் தான் நீந்த முடியும். எனக்கு ஓரளவுக்கு நீச்சல் தெரியும். நீந்தி உங்ககிட்ட வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் நீந்தி கரைக்கு போகிறதும் கடல்லையே இருக்கிறதும் உங்கள் கையில் தான் சார் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும் அஜய்? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வேலை செய்கிற பேங்க்கில் எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா பர்சனல் லோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை வச்சு ஒரு கோழி பண்ண ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் சார். கோழி பண்ணையா? ஆமாம் சார். ஏன்னா எனக்கு கோழி வளர்க்குறத பற்றி ஓரளவுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு 4 சென்ட் தரிசு நிலம் இருக்குது. அதில் விவசாயம் தான் பண்ண முடியாது. அதனால தான் கோழி பண்ண வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சார். கரெக்டு தான் அஜய். ஆனால் எங்கள் பேங்க்கில் பர்சனல் லோன்லாம் தர மாட்டாங்களே. வீட்டு பத்திரம், லேண்டு பத்திரம், அப்புறம் கோல்டு, இந்த மாதிரி எதனா வச்சு தான் லோன் தருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட இருக்குதா? என்கிட்ட கோல்டுலாம் எதுவும் இல்லை சார். ஆனால் நிலத்தையும் வீட்டையும் எங்கள் பேரில் எழுதி கொடுத்த அந்த பாண்டு பேப்பர் மட்டும் இருக்குது சார். சாரி அஜய், அதை வச்சுலாம் லோன் வாங்க முடியாது.
இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டுங்க கிட்ட ஏதாச்சும் வீட்டு பத்திரம் இருந்தால் கேட்டு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு பேங்க் ஆண்ட வந்துடுங்க. அதை வச்சு கூட நம்ம லோன் வாங்கிக்கலாம். சரி ஓகே சார், நான் கிளம்புறேன். இருங்க அஜய், சாப்பிட்டு போவீங்க? இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும் சார், நான் வரேன் சார். என்ன சார் ஃபோன் பண்ண கூட ஃபோன் எடுக்க மாட்டேன்றீங்க? ஃபோன் சைலண்டில் இருக்கு பிரதர், நான் பார்க்கல. எல்லாம் சொல்கிற கதை தான் இது. சைலண்ட்ல இருந்ததாவே இருக்கட்டும். டியூ காசு என்ன தான் சார் ஆச்சு? இந்த இடையில கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் பிரதர். இன்னும் 4 நாள் சேலரி வந்துடும். சேலரி வந்ததும் நானே எடுத்து வந்து கட்டிடுறேனே. சார் நீங்கள் அசால்ட்டாக சொல்லிடுறீங்க, ஆனால் ஆஃபீஸில் என் உயிரை தான் சார் வாங்குறாங்க. 1 மாதம்னா பரவாயில்ல சார், இதோட டியூ கட்டி 3 மாதம் ஆகும் சார். நீங்கள் ஒன்று காசை கட்டுங்க, இல்லைனா பைக்கை கொடுங்க, நாங்கள் கிளம்புறோம். பைக் இல்லைன்னா எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் பிரதர். அது நானா சார் பண்ணுறது? பைக் இல்லாமல் போனால் என்ன தான் சார் அசிங்கமாக கேட்பாங்க ஆஃபீஸில். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பிரதர். அதெல்லாம் பண்ண முடியாது சார். எதாக இருந்தாலும் ஆஃபீஸில் வந்து பேசுங்க. எத்தனை போட வேண்டிய? சொல்லு. நீ தான் சொல்லணும். மெசேஜ்ல பார்க்க மாட்டியா? பார்த்தேன். இப்போ என்ன அதுக்கு? அப்போ மெசேஜ் பார்த்து கூட உனக்கு கால் பண்ணன்னு தோணலல்ல? ஏய், மெசேஜ் பண்ண தெரியுதுல்ல, ஏன் நீ கால் பண்ண நான் குறைஞ்சா போயிடுவேன். ஆமா, நான் குறைஞ்சு தான் போவேன். புரியாதால நீ கால் பண்றது தானே? இந்த பார், உங்ககிட்ட பேசுகிற நிலைமையில நான் இப்போ இல்லை. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். தயவு செஞ்சு ஃபோனை வச்சிரு. ஹலோ, நீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டல, நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளு. இப்போ என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? வீடு தான் அஜய் பிரச்சனையே. நீ வீடு கட்டிட்டு வரதுக்குள்ள கிழவே ஆடுவேன்னு சொல்றாரு எங்க அப்பா. அது எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? உனக்காக 4 வருஷம் வீட்டுல சமாளிச்சிட்டான் அஜய். இதுக்கு மேல என்ன சமாளிக்க முடியாது. 3 மாசத்துல வீட்டை கட்டி முடி. இல்லையா அட்லீஸ்ட் கட்டவாச்சு ஸ்டார்ட் பண்ண. இது எதுவுமே இல்லைன்னா எனக்கு வேற வழி இல்ல. வழி இல்லைனா புரியல. உன் லைஃப் நீ பாத்துக்கோ, என் லைஃப் நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஓகேனா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றியா? உன் லைஃப் நீ பார்த்துக்கோ, என் லைஃப் நான் பார்த்துக்கிறேன். எப்படியோ அவங்களாண்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் மரியாதையும் போகுது. எங்கள் பேங்க்கில் பர்சனல் லோன்லாம் தர மாட்டாங்களே. ஒன்று காசை கட்டுங்க, இல்லைனா பைக்கை கொடுங்க, நாங்கள் கிளம்புறோம். வீடு தான் அஜய் பிரச்சனையே. 3 மாசத்துல வீட்டை கட்டி முடி. வீடு மச்சான், வாழ்க்கையில் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்? இன்பத்தை ஏற்றுக்கணும், துன்பத்தை தூக்கி தூரம் போட்டுடணும். அதை விட்டு அதே வச்சுருந்தேன்னு வையன், நிம்மதின்றது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே போயிடும். இதோ இவனே ஏற்றுக்கா. டேய், உனக்கு எவ்வளோ கடன் இருக்குது? அது எனக்கு கடன் கொடுத்தவனா தான் கேட்கணும். பாத்தியா, அவ்வளோதான். அதுக்காக வாங்கின கடனை மறந்துடுன்னு சொல்லலை, அதே நினச்சின்னு இருக்காம நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லிட்டு போய் நேருக்கணும். அவ்வளோதான். என்ன மச்சான் நான் சொல்கிறது? கரெக்டாக சொன்ன மச்சி. சரி சரி, இப்போ நீ கிளம்பு, நாளைக்கு ஆஃபீஸில் பேசிக்கலாம். உன்னை என்ன இங்கே பார்த்தா தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. தப்பாக நினச்சிக்க போகிறாங்களா? என்னை லவ் பண்ண பொண்ணு என்னை புரிஞ்சுக்கல, என் கூட பிறந்த அக்கா என்னை புரிஞ்சுக்கல,
இவ்வளோ ஏன் மச்சான்? என்னை பெத்த அம்மா கூட என்னை புரிஞ்சுக்கல. இப்படி என்னை புரிஞ்சிக்க வேண்டிய என்ன தப்பு நினச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே எவன் என்ன தப்பு நினச்சா எனக்கு என்னடா? மச்சான், நீங்கள் குடிக்கிறதுக்கும் நான் குடிக்காமல் இருக்கிறதுக்கும் என்னடா காரணம்? மச்சி, நாங்கள் எங்கள் சந்தோஷத்துக்காக குடிக்கிறோம். குடிச்சா உன் சந்தோஷம் எங்கே போயிடுமோன்றதுக்காக நீ குடிக்காமல் இருக்க. ஓஹோ. டேய், என்னடா பண்ண போற? குடிச்சா சந்தோஷம் போயிடுமே நினச்சேன். சந்தோஷமே இல்லாதப்போ குடிக்கிறதுல தப்பே இல்லைடா. உங்கள் ஃப்ரெண்டுங்க கிட்ட ஏதாச்சும் வீட்டு பத்திரம் இருந்தால் கேட்டு பாருங்க. அதை வச்சு கூட நம்ம லோன் வாங்கிக்கலாம். நான் கிளம்புறேன் மச்சான். என்னது கிளம்புறியா? குடிக்கிற மாதிரி பில்டப் பண்ண கிளம்புறேன்னு சொல்கிற? மச்சான், குடிச்சா சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த சந்தோஷமும் ரொம்ப நாளைக்கு நினைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் குடிக்காமல் இருக்கிறதுல தப்பே இல்லைடா. பாத்தியாடா, நம்மள குடிச்சாதான் மாற்றி பேசுவோம், இவன் குடிக்காமே மாற்றி மாற்றி பேசுகிறான். மச்சான், நீ என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நாங்களும் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். மச்சான், இந்த உலகம் ரொம்ப பெருசு. இதில் இன்பம் எது துன்பம் எதுன்னு பார்க்குறத விட நல்லது எது கெட்டது எதுன்னு பார்க்குறது ரொம்ப அவசியம். இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறது ஒரு வாழ்க்கை மச்சான். அதை எங்கள் அம்மாவுக்காக வாழணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எது இருந்தாலும் நாளைக்கு ஆஃபீஸில் பேசிக்கலாம். என் பிரச்சனைக்கு தீர்வு இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பிரச்சனைக்கு குடி ஒரு தீர்வு இல்லைங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.